2 months முன்னாடி வாங்கினவங்களுக்கும் இன்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 lakh rupees வந்து பார்த்தீங்கன்னா அப்ரிஷியேஷன் ஆயிருக்கு. ஸோ 6 லட்ச ரூபா வரைக்கும் இப்போ இந்த ரேஸில் பார்த்தீங்கன்னாக்கா அப்ரிஷியேஷனில் தான் இருக்காங்க வாங்கின கஸ்டமர்ஸ் எல்லாமே. 10க்கு 10ன்னு ஒரு ஆஃபருமே கொடுக்குறோம். சூப்பர் சார். ஸோ இப்போ லேண்ட் வாங்குற எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கோல்டு காயின் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 10 ஸ்கொயர் ஃபீட்டுக்கான காஸ்ட் வந்து ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம். இன் கேஸ் ஆஃப் ஒரு கஸ்டமர் 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் எடுக்கிறாங்கன்னா 990 ஸ்கொயர் ஃபீட் நம்ம சார்ஜஸே பண்ணுவோம். நியர்பையில் இருக்க மார்க்கெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ரோட்டில் நேஷனல் ஹைவேல இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் வந்து 5800 6200 rupees வரைக்கும் ரீசேல் ப்ராப்பர்ட்டிஸே போயிட்டு உங்களுக்கு தண்டலம் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு 250 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருங்காட்டுக்கோட்டை மெட்ரோ ஸ்டேஷன் வந்து இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம சைட்டில் இருந்து 2 minutes ட்ராவல் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு சென்னை டு பெங்களூர் போகக்கூடிய எக்ஸ்பிரஸ் ஹைவேவும் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பரந்தூர் ஏர்போர்ட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 20 minutes to 30 minutes ட்ராவல் டிஸ்டன்ஸில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஹாய், வெல்கம் பேக் டிஜிட்டல் தமிழா. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஆன் ரோட் ப்ராஜெக்டை பற்றி தாங்க பார்க்க வந்திருக்கோம். நான் எக்ஸாக்டாக எங்கே நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்டலம் பஸ் ஸ்டாண்டில் தாங்க நின்றுட்டு இருக்கேன். இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அப்கமிங்கில் வரக்கூடிய மெட்ரோ ஸ்டேஷனுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்டலத்தில் தாங்க இருக்குது. ஸோ இந்த தண்டலம் மெட்ரோ ஸ்டேஷன் அண்ட் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான சைட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு பேக் சைடே பார்ப்பீங்க, நல்ல டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. தேவைப்படக்கூடிய அத்தியாவசிய தேவைகளான எல்லா பொருட்களும் கிடைக்கக்கூடிய கடைகள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பேக் சைடே வந்து தெரியும். மெடிக்கல் ஷாப்பாக இருந்தாலும் சரி, ஹோட்டலாக இருந்தாலும் சரி, கோவிலாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தண்டலத்தில் இருக்குங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேங்க. பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒரு 10 மீட்டர் கூட நான் தள்ளி வரல. ஒரு சூப்பரான லொக்கேஷனுங்க. சைட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு லேக்கோட உங்களுக்கு வந்து பார்க் வந்து இருக்குது. நான் கை காட்டுற தூரத்தில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைட்டோட பேனர் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ சைட்டை ஒட்டின மாதிரி தான் இந்த பார்க் வித் லேக்கோட வந்து ஒரு சூப்பரான ஒரு இடம் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லை, லேக்கை ஒட்டின மாதிரி உங்களுக்கு பேக் சைடில் உங்களுக்கு ஒரு கோயில் இருக்குது. அப்படியே ரைட்டில் திரும்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல், அதாவது தொடக்கப்பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க, ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியுமே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. நான் முன்னவே சொன்ன மாதிரி நேஷனல் ஹைவேல இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட்டுங்க. எனக்கு பேக் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. அப்படியே சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீனாட்சி நர்சிங் அகாடமி இருக்குது. அதை ஒட்டின மாதிரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தி பார்க் ஆரிஜின்ற நம்மளுடைய சைட் வந்து இருக்குங்க. ஸோ இந்த சைட்டை யார் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்சல் தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த சைட்டை பற்றின டீட்டெயில்ஸை உள்ளே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே பிரதர், இந்த ப்ராஜெக்டை எப்படி டிசைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத சொல்லிடுங்க பிரதர். சார், ஆக்சுவலி நம்ம ப்ராஜெக்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க் ஆரிஜின். சரிங்களா, மொத்தம் வந்து 7.5 ஏக்கரில் 124 பிளாட் போட்டு நம்ம டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கோம் சார். ஓகே ஓகே. அதில் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோல்ட் ஆகிடுச்சு. இன்னொரு 33 பிளாட் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ சைட் டெவலப்மெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் டாப் ரோட், CCTV கேமரா, ஸ்ட்ரீட் லைட்ஸு, எல்லாமே ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் சார் ப்ராப்பராக. ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. நீங்கள் கேட்டட் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தேவைப்படக்கூடிய எல்லா டெவலப்மெண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்க் ஆரிஜின்குள்ளே வந்து பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே பிரதர், ஒரு கிளைண்ட் வந்து இந்த இடத்துல லே அவுட் வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா சுற்றி என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. டெவலப்மெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம ப்ராஜெக்ட் வந்து ஆன் ரோட் ப்ராஜெக்ட் சார். ஸோ ஹைவேஸ் மேலேயே இருக்குது. ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா REC காலேஜ் இருக்குது. ஸோ பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மீனாட்சி நர்சிங் காலேஜ் இருக்குது சார். அது இல்லாமல் நம்ம பிளாட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் எடுத்திருக்காரு. அவருமே இந்த ஒரு கிளினிக் தான் வந்து பில்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே ஓகே. ஆக்சுவலாக நம்ம சைட்டோட காம்பவுண்டை ஒட்டின மாதிரியே உங்களுக்கு மீனாட்சி நர்சிங் காலேஜ் இருக்குது. உங்களுக்கு நேஷனல் ஹைவே மேலேயே தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் 2 மெட்ரோ ஸ்டேஷனுக்கு நடுவில் தான் இந்த ப்ராஜெக்டை வந்து லொக்கேட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தண்டலம் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு 250 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருங்காட்டுக்கோட்டை மெட்ரோ ஸ்டேஷன் வந்து இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம சைட்டில் இருந்து 2 minutes ட்ராவல் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு சென்னை டு பெங்களூர் போகக்கூடிய எக்ஸ்பிரஸ் ஹைவேவும் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பரந்தூர் ஏர்போர்ட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 20 minutes to 30 minutes ட்ராவல் டிஸ்டன்ஸில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துருச்சு அப்படின்னா இந்த ப்ராஜெக்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 or 2 இயர்ஸ்க்குள்ள கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 200% ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்கு. சுற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி, காலேஜஸாக இருந்தாலும் சரி, ஸ்கூல்ஸாக இருந்தாலும் சரி, இந்த இடத்த சுற்றி நிறையவே வந்து அவைலபிளாக இருக்கு. ஓகே பிரதர், நம்ம ஆல்ரெடி ப்ராப்சலில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து பண்ணியிருக்கோம். ப்ராப்சல்னாலே பிளாட்ஸ் அண்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஆஃபர் தர போறீங்க, எவ்வளோ ப்ரைஸ் தர போறீங்க? ஆஃபர்ஸை பற்றி நான் சொல்றதை விட எங்கள் சீனியர் சொன்னால் நல்லா இருக்கும். நம்ம அவர்கிட்ட போகலாம் சார். ஸோ ப்ரைஸ் டீட்டெயிலை பற்றி நம்ம AVP சார் கிட்ட
கேட்டு தெரிஞ்சுக்கலாம், வாங்க போகலாம். கைஸ், நம்ம கூட ஏவிபி சார் இருக்காரு, இவர்கிட்ட தான் ரேட் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஹாய் சார். ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சூப்பர் சூப்பர். ஓகே சார், உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்க சார். ஸோ என்னோட பேர் ஷஃபி, நாங்கள் ப்ராப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஏவிபியாக இருக்காங்க. ஓகே சார், ப்ரைஸ் அண்ட் ஆஃபரை பற்றி நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக பிரதர். ஸோ ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியும், ஆல்ரெடி நம்ம இந்த சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா 3890 வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ அட் ப்ரெசென்ட் லாஸ்ட்டாக ஒரு 6 மந்த் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பெருசாக ப்ரைஸ் ஹைக் எதுவுமே பண்ணல. நிறைய டெவலப்மெண்ட்ஸ்லாம் ஆகிட்டு இருக்கு இந்த லொகேஷன் பொறுத்த வரைக்கும். ஸோ மெட்ரோ ஒர்க்கு, காலேஜஸ், நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இந்த லொகேஷன் வந்து ஆகிட்டு இருக்கு. ஸோ பெரிஃபெரல் ரிங் ரோட்ஸ் இருக்கு, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே இருக்கு. இதுக்கான ப்ராசஸிங் ஒர்க் எல்லாமே ஆல்மோஸ்ட் இன்னும் வித்தின் ஒரு 3 மந்த்ஸ்ல முடிகிற ஸ்டேஜில் தான் இருக்கு. ஓகே ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட சைட்லுமே ப்ரைஸ் ஹைக் கண்டிப்பாக எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஆக்சுவலாக நம்ம ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம். கரெக்ட். அந்த ப்ரைஸ்லேருந்து இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஸோ இப்போ லாஸ்ட் 2 மந்த்ஸ் முன்னாடி வாங்கினவங்களுக்கும் இன்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 lakh rupees வந்து பார்த்தீங்கன்னா அப்ரிஷியேஷன் ஆயிருக்கு. ஸோ 6 லட்ச ரூபா வரைக்கும் இப்போ இந்த ரேஸில் பார்த்தீங்கன்னா அப்ரிஷியேஷனில் தான் இருக்காங்க வாங்கின கஸ்டமர்ஸ் எல்லாமே. ஸோ இன்னைக்கு வாங்க போகிற கஸ்டமர்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரைஸ் அப்ரிஷியேஷன் இருக்கு. ஸோ இன்னைக்கு அட் ப்ரெசென்ட்ல நம்ம என்ன காஸ்ட் வரும்னு கேட்டு 4490 வந்து காஸ்ட் வந்து நம்ம பண்ண போகிறோம். அதாவது லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ்க்குள்ள 600 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 600 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம 4490 கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 10ன்னு ஒரு ஆஃபருமே கொடுக்குறோம். சூப்பர் சார். ஸோ இப்போ லேண்ட் வாங்குற எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கோல்டு காயின் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 10 ஸ்கொயர் ஃபீட்டுக்கான காஸ்ட் வந்து ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம். இன் கேஸ் ஆஃப் ஒரு கஸ்டமர் 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் எடுக்கிறாங்கன்னா 990 ஸ்கொயர் ஃபீட் நம்ம சார்ஜஸே பண்ணுறோம். பேலன்ஸ் இருக்க 10 ஸ்கொயர் ஃபீட்டை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ஷன் லேண்ட்லேருந்து உங்களுக்கு கஸ்டமருக்கு வந்து ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்குறோம். ஓகே ஓகே. ஸோ இதான் 10க்கு 10 ஆஃபர் கொடுக்குறோம். ஸோ ஏன் எல்லாருமே யோசிக்கலாம் என்ன ரீசனாலும் வித்தின் டைமில் ஒரு 6 மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6 lakh rupees வாங்கின கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ இனிமேல் வாங்குறவங்க எப்படி அப்ரிஷியேஷன் ஆகுன்றது யோசிக்கலாம். ஸோ அது 100% எல்லாருக்குமே இருக்கிற விஷயம் தான் அது. பட் டவுன் த லைனில் ஒரு 2 இயர்ஸில் போகும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்கிற ப்ரைஸ் வந்து டபுள் த ப்ரைஸ் தான் வந்து போகும். ஓகே சார். நியர்பையில் இருக்க மார்க்கெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ரோட்டில் நேஷனல் ஹைவேல இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் வந்து 5800 6200 rupees வரைக்கும் ரீசேல் ப்ராப்பர்ட்டிஸே போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் வாங்குற ப்ரைஸுமே 4500 தான் வாங்குறீங்க. அந்த அப்ரிஷியேஷன் பார்த்தீங்கன்னா 5000 to 600 rupees வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அப்ரிஷியேஷனில் தான் நீங்கள் வாங்குறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 600 ரூபாய் வரையுமே ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு ஆஃபரோட சேர்த்து வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சைட் விசிட்மே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் ஸ்க்ரீன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் வந்து நம்பர் இருக்கும். ஸோ காண்டாக்ட் பண்ணிவிட்டு மினிமம் பிளாட்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கான பிளாட்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுற வர உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரஃபியூல். டாடா, see you soon. Thank you sir.